Shalom. Welcome to our study, Daniel, Visions and Dreams of the End Times. ஷாலோம். நம்முடைய ஆராய்ச்சிக்கு மீண்டுமாக உங்களை வரவேற்கிறோம். தானியேல், சொப்பனம் மற்றும் தரிசனமும் கடைசி காலத்தையும் குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். This is part 4 of our study, and if you're only watching this, I want to encourage you that you also look at the other 3 studies that we have done. இது நம்முடைய 4வது பகுதியாக இருக்கிறபடினாலே இதற்கு முன்பாக வந்த 3 பகுதியும் நீங்கள் சென்று கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். If you remember, we divided the book of Daniel into 2 divisions. Chapters 1 to 6 is historical. Chapter 7 to 12 is prophetical. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொன்னால் தானியேல் புத்தகத்தை பார்க்கும்போது 2 பகுதியாக பிரித்திருக்கிறோம். 1 தொடங்கி 6ஆம் அதிகாரம் வரை அது சரித்திரம் என்று நாம் சொல்லுவோம். 7ஆம் அதிகாரம் தொடங்கி 12ஆம் அதிகாரம் வரை அது தீர்க்க தரிசனம் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். We have seen the statue in Daniel chapter 2. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த சிலையை குறித்து நாம் கவனித்திருக்கிறோம். Then chapters 7 to 12, Daniel will record the visions and dreams that he has received. தானியேல் 7ஆம் அதிகாரம் தொடங்கி 12ஆம் அதிகாரம் வரை பார்க்கும் பொழுது தானியேல் பெற்றுக்கொண்ட தரிசனம் சொப்பனத்தை குறித்து அவர் எழுதுவார். He will receive 4. 4 காரியங்களை பெற்றுக்கொள்வார். The first one is recorded in chapter 7, the second one is recorded in chapter 8, the third one is recorded in chapter 9, and the fourth one is recorded from chapters 10 to 12. 4 காரியங்களை பெற்றுக்கொள்வார். முதல் காரியத்தை பார்க்கும்போது 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறோம். 2வது காரியம் 8ஆம் அதிகாரம், 3வது காரியம் 9ஆம் அதிகாரம், பின்பு 4வது காரியத்தை பார்க்கும்போது 10ஆம் அதிகாரம் தொடங்கி 12ஆம் அதிகாரம் வரை எழுதப்பட்டிருக்கிறதை கவனிக்கலாம். Now in our previous lessons we have looked at the statue in Daniel chapter 2. கடந்த பாடத்தில் பார்க்கும்போது தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த சிலையை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். Then chapter 7 we saw the 4 beasts. 7ஆம் அதிகாரத்தில் அந்த 4 மிருகங்களை நாம் பார்த்திருக்கிறோம். Chapter 8 we saw the two animals. பின்பு 8ஆம் அதிகாரத்தில் இன்னும் 2 மிருகங்களை நாம் பார்த்தோம். And also the little horn. Remember don't forget the little horn, because later we will be looking that God focusing and zooming on the little horn. பின்பு சின்ன கொம்பை குறித்து நாம் பார்த்தோம். இந்த சின்ன கொம்பை நீங்க மறக்க கூடாது. ஏனென்று சொன்னால் பின்பு தேவன் இந்த கவனம் முழுவதும் இந்த சின்ன கொம்பின் மேல் வைக்கிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். Now those parts of those prophecy is actually rather easy to understand. அந்த தீர்க்க தரிசனத்தின் பகுதியை பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள எளிதான ஒரு காரியம்தான். In chapter 9, our lesson today, the prophecy is only 4 verses. இன்றைக்கு நாம் காண போகிற 9ஆம் அதிகாரம் இந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கும்போது வெறும் 4 வசனங்கள் தான். Only 4 verses, so it shouldn't pose a problem, right? But this passage is so tough to interpret. 4 வசனங்கள் தானே, இது நாம் புரிந்து கொள்ள எளிதாக தானே இருக்கும், கஷ்டமா இருக்காது. ஆனாலும் இந்த பகுதியை பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள ரொம்ப கடினமான ஒரு பகுதியாய் காணப்படும். There are different views and there are so many different issues that we need to consider in order to understand what the prophecy is all about. இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது குறித்து தானே வெவ்வேறு பார்வைகள் இருக்கிறது, வெவ்வேறு காரியங்கள் இருக்கிறது. ஆகினாலே இதெல்லாம் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். I usually hear people tell me, Pastor, don't give me all the different views, all the different issues, just tell me what it means. எப்போதும் ஆட்கள் சொல்வார்கள், பாஸ்டர் வெவ்வேறு பார்வை வெவ்வேறு காரியங்களை நீங்கள் எங்களிடத்தில் சொல்ல வேண்டாம், நேரடியாக சொல்லுங்களே என்று சொல்லி. Now, if I were to just give you one view, if anyone teaches and gives you one view, how would you know that is a correct view? நானோ அல்லது மற்றவர்கள் உங்களுக்கு ஒரே பார்வையை மாற்றம் நாங்கள் கற்றுக் கொடுப்போம் என்று சொன்னால் இதுதான் சரியான பார்வை என்று சொல்லி எப்படி உங்களால் புரிந்து கொள்ள முடியும்? You need to know that there are people who are looking at this prophecy from different angles, and there are issues that you need to consider before we can study it on our own. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இது நம் சொந்தமாய் ஆராய்ச்சி செய்யும் முன்பாக அல்லது படிக்கும் முன்பாக மற்றவர்கள் இதை குறித்து தான் எப்படிப்பட்ட பார்வையை வைத்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட காரியங்களை அமைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் கவனிப்பது அவசியம். So we need to spend some time looking at the various views, the major ones, and also what are some of the issues we need to consider as we look into this passage. ஆகினாலே இதை குறித்தான முக்கியமான பார்வையை நாம் கவனிப்பது மிக மிக அவசியம். அதே சமயத்தில் என்னென்ன இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இதை குறித்து கண்ணோட்டம் இடுகிறது மிக மிக அவசியம். Now this 4 verses, this prophecy is called the 70 weeks prophecy. இந்த 4 காரியங்கள் அல்லது 4 தீர்க்க தரிசனத்தை பார்க்கும்போது 70 வார தீர்க்க தரிசனம் என்று சொல்லி சொல்லப்படும். Some have called this the vertebral column, the backbone of prophecy. சில ஆட்களை பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசனத்துக்கு முதுகெலும்பு அல்லது நடுவரிசை தீர்க்க தரிசனுடைய முதுகெலும்பு என்று சொல்லி சொல்லுவார்கள். That should tell us how important this piece of prophecy is
in order to understand the end times. கடைசி காலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த தீர்க்க தரிசனமானது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் என்று சொல்லி இது நமக்கு நன்றாக விளக்கியிருக்கும். Now, whenever Daniel receives a prophecy or dream, he records the year he received. தானியேலுக்கு எப்பொழுதெல்லாம் தீர்க்க தரிசனம் வருகிறதோ அல்லது சொப்பனம் காண்கிறாரோ எப்பொழுது இது வருகிறது என்று சொல்லி அதனுடைய தேதியை அவர் குறிக்கிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். If you remember chapter 7, that prophecy he received in the first year of King Belshazzar. 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த தீர்க்க தரிசனம் பெல்தசார் ராஜாவினுடைய முதல் ராஜபாரியத்தில் அந்த முதல் வருஷத்தில் அவருக்கு கிடைத்தது என்று சொல்லி குறிப்பிடுகிறார். Chapter 8, that vision was received in the third year of King Belshazzar. 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது பெல்ஷாசாரினுடைய ராஜபாரியம் மூன்றாம் வருஷத்தில் அவருக்கு வந்தது என்று சொல்லி நீங்கள் கவனிப்பீர்கள். Which means he receives the vision of chapter 8 2 years after chapter 7. 7ஆம் அதிகாரத்துக்கு பின்பு இந்த 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசனத்தை 2 வருஷம் கழித்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். King Belshazzar, the king of Babylon. பாபிலோனின் ராஜாவா இருக்கிற பெல்தசார் ராஜா தான் அவர். Now in chapter 9 verse 1 we read, this is the first year of King Darius. Now Babylon is no more. Now it is the Medo-Persia kingdom. இங்க 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் தரியூர் ராஜாவின் முதல் வருஷம் என்று சொல்லி. இங்க என்ன கவனிக்கிறோம் என்று சொன்னால் பாபிலோனிய சாம்ராஜ்யம் இனி இல்லை, இப்பொழுது மெடோ-பெர்ஷியாவுடைய சாம்ராஜ்யம் வந்துவிட்டது. So Daniel has seen the kingdom Babylon come and go. Now he is now serving under the second kingdom, the Medo-Persia kingdom. தானியேல் முதல் ராஜ்யமானது பாபிலோனிய சாம்ராஜ்யம் வந்து போகிறதை அவர் கவனித்திருக்கிறார். இப்பொழுது பார்க்கும்போது இரண்டாவது சாம்ராஜ்யம் தரியூர் ராஜா ராஜரிகம் பண்ணுகிற காலகட்டத்தில் இருக்கிறார். Which means he is seeing some of the prophecy that he received, he is seeing it before his eyes being fulfilled. அதாவது என்ன குறிக்கிறது என்று சொன்னால் அவர் பெற்றுக்கொண்டிருந்த தீர்க்க தரிசனங்கள் தன் கண் முன்பாகவே நிறைவேறுகிறதை அவர் பார்க்கிறார். Now the year is around 539 or 538 BC. வருஷத்தை பார்க்கும்போது கிமு 539ஆம் ஆண்டு அல்லது 538ஆம் ஆண்டு என்று சொல்லி நாம் குறிப்பிடலாம். Which means after chapter 8, this prophecy is about 12-13 years later. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் 8ஆம் அதிகாரம் முடிந்த பின்பு ஏறக்குறைய 12 அல்லது 13 வருஷம் கழித்து தான் இவருக்கு இந்த காரியம் ஏற்படுகிறது. Now when we read in verse 3, Daniel was reading the book of Jeremiah. இதனுடைய 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் தானியேல் எரேமியா புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. Now I find this amazing and fascinating because very early itself copies of the book of Jeremiah were made and Daniel has a copy in Babylon. இது ஆச்சரியமான ஒரு காரியமாய் நான் கவனிக்கிறேன். ஏனென்று சொன்னால் இப்படியாக இந்த புத்தகத்தை அது நகல் உண்டாக்கி மிகவும் ஆரம்ப காலகட்டத்திலேயே தானியேல் இப்படியாக பாபிலோன் தேசத்தில் இருந்து இதை வாசிக்கிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். I think he probably also had the scrolls that were written before the book of Jeremiah, like Isaiah and all the other books. He probably had them too. எரேமியா புத்தகத்துக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிற மற்ற புத்தகங்களுடைய சுழல் அவள் கையில் இருந்திருக்கலாம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். Now he was reading the book of Jeremiah and he discovered that the period of captivity under the Babylonians was for 70 years. தானியேல் எரேமியா புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவர் அறிந்து கொள்கிறார் இந்த பாபிலோனுடைய சிறைவாசகம் 70 வருஷங்கள் மாத்திரம் என்று சொல்லி. I refer you to Jeremiah 29 verse 10. If you read there, it is stated that it will be for 70 years. ஜெரமியா 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனிப்பீர்கள் இந்த சிறைவாசகம் 70 வருஷம் மாத்திரம் என்று. Now being a good student of the word, I'm sure Jeremiah when he read about the 70 years, he would start calculating when it started and he knew it's going to end very soon. வேதாகமத்தினுடைய நல்ல மாணவனாக இருக்கிறபடினால நிச்சயமா தானியேல் கணக்கெடுக்க ஆரம்பித்திருப்பார் எப்பொழுது இது ஆரம்பிக்கும் எப்பொழுது இது முடிவாகும் என்று சொல்லி. Now as he discovered that the period is going to end soon, he will confess and pray, even confessing the sins of his people. இங்கே இந்த காலகட்டம் மிக சீக்கிரத்தில் முடிய போகிறது என்று சொல்லி அறிந்தபோது தானியேல் தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்தையும் அறிக்கையிட்டு ஜெபம் செய்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். Now it's an amazing prayer, verses 4 to 19. We are not going to be reading it, but I do encourage you to read it. It's an amazing prayer how Daniel will confess and how he'll speak before the Lord. இது ஒரு ஆச்சரியமான ஒரு ஜெபமாக இருக்கிறது. 4ஆம் வசனம் தொடங்கி 19ஆம் வசனம் வரை நாம் இங்கே வாசிக்க மாட்டோம், நீங்கள் சொந்தமாக வாசிக்கலாம். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு ஜெபத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். Now while he was praying, the angel Gabriel will appear and will start reading from verse 20.
அவர் அங்கு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது காபிரவேல் தூதன் அவரிடத்தில் வருவார். இந்த வசனமானது 20வது வசனத்தில் ஆரம்பிக்கிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். Now we will read in the Tamil first and then I will read it in the English. முதலாவது நாம் தமிழில் வாசிக்க கேட்போம், பின்பு நாம் ஆங்கிலத்தில் வாசிக்க கேட்போமாக. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். While I was speaking and praying, confessing my sin and the sin of my people Israel, and presenting my plea before Yahweh my God for the holy hill of my God, while I was speaking in prayer, the man Gabriel, whom I had seen in the vision at the first, that's referring to chapter 8, came to me in swift flight at the time of the evening sacrifice. Now, what is the evening sacrifice? இந்த அந்தி பலி என்று சொன்னால் என்ன? The Jews had the morning sacrifice and the evening sacrifice. The morning sacrifice was 9 a.m. The evening sacrifice was 3 p.m. யூதர்களுக்கு பார்க்கும்போது காலை பலி உண்டு, அந்தி பலியும் உண்டு. காலை பலியை பார்க்கும் பொழுது காலை 9 மணிக்கு அவர்கள் செலுத்துவார்கள். அந்தி பலியை பார்க்கும்போது சாயந்தரம் 3 மணிக்கு அவர்கள் செலுத்துவார்கள். And the pious Jews as well as Daniel, they pray 3 times a day. மிகவும் மதம் சார்ந்த இந்த யூதர்களை பார்க்கும் பொழுது தானியேலை பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 3 தடவை அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். If you read Daniel chapter 6 verse 10, you will discover that Daniel prayed 3 times a day. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் தானியேல் 3 தடவை ஜெபம் செய்தார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கும். That's 9 a.m., 12 p.m. and 3 p.m. காலை 9 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு, சாயந்தரம் 3 மணிக்கு. So this is 3 p.m. Daniel is praying. இது 3 மணி சாயந்தர வேளையில் தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். Okay, verse 22. He made me understand, speaking with me and saying, "Oh Daniel, I have now come out to give you insight and understanding. At the beginning of your pleas for mercy, a word went out, and I have come to tell it to you, for you are greatly loved. Therefore consider the word and understand the vision." அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்கவே வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். While Daniel was praying, Gabriel appears and Gabriel will then give him a prophecy. இங்கே தானியேல் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது காபிரவேல் தூதன் வருவார். பின்பு காபிரவேல் தூதனே இந்த தீர்க்க தரிசனத்தை ஒப்புவிக்கிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். So verses 24, 25, 26 and 27, these 4 verses is called the 70 weeks prophecy. வசனம் 24, 25, 26, 27 நீங்கள் கவனிக்கும் பொழுது இதை 70 வார தீர்க்க தரிசனம் என்று சொல்லி சொல்லுவார்கள். Now we will read the prophecy first and then we will look at the issues that we need to consider. முதலாவதாக இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். பின்பு என்னென்ன காரியங்கள் நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கவனிப்போம். Now I'm going to be reading from the New International Version, but in our study we will be referring to different translations because some translations have rendered certain words literally, others not. So we need to compare a lot of different verses. இங்கே ஆங்கிலத்தில் உள்ள மொழிபெயர்ப்பை பார்க்கும் பொழுது NIV மொழிபெயர்ப்பில் நாம் வாசிக்க கேட்போம். ஆனால் பின்பு இந்த பாடங்களை கவனிக்கும் பொழுது வெவ்வேறு மொழியாக்கத்தில் நாம் கவனிப்போம். ஏனென்று சொன்னால் சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பொருந்தின வார்த்தைகளும் இருக்கிறது. Verse 24. 77s are decreed for your people and your holy city, to finish transgression, to put an end to sin, to atone for wickedness, to bring in everlasting righteousness, to seal up vision and prophecy, and to anoint the most holy place. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திக்கிறதற்கும், மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. Here we read 77s. Some translation will say 70 weeks. இங்கே வாசிக்கிறோம் 77 என்று சொல்லி, சில மொழிபெயர்க்கத்தில் பார்க்கும் பொழுது 70 வாரங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. That's why it's called the 70 weeks prophecy. ஆகையால் தான் இது 70 வார தீர்க்க தரிசனம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. Verse 25. Know and understand this. From the time the word goes out to restore and rebuild Jerusalem until the anointed one, the ruler, comes,
There will be 7 sevens and 62 sevens. It will be rebuilt with streets and a trench, but in times of trouble. Verse 26. After the 62 sevens, the anointed one will be put to death and will have nothing. The people of the ruler who will come will destroy the city and the sanctuary. The end will come like a flood. War will continue until the end, and desolations have been decreed. Verse 27. He will confirm a covenant with many for 1 7. In the middle of the 7, he will put an end to sacrifice and offering. And at the temple, he will set up an abomination that causes desolation, until the end that is decreed is poured out on him. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்களை அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்ட இருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீருமட்டும் சொரியும் என்றான். Now this 4 verses, this prophecy, the 70 weeks prophecy, இந்த 4 வசனங்கள் இந்த தீர்க்க தரிசனம், அதாவது 70 வார தீர்க்க தரிசனம், although it's just 4 verses, we will not be covering it in one lesson. இது 4 வசனங்களா இருந்தாலும் கூட ஒரே பாடத்தில் இதை நாம் கவனிக்க மாட்டோம். We may spend 2 sessions, probably even 3 sessions if we have to, in order to properly deal with this passage. இந்த வசனத்தை நாம் சரியாக கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏறக்குறைய 2 வாரங்கள் அல்லது 3 வாரங்கள் இதை நாம் கவனிக்க போகிறோம். Daniel was reading the 70 years captivity. தானியேல் 70 வருஷம் இந்த சிறை வாசத்தை குறித்து அவர் படித்து வருகிறார். That 70 years is going to conclude soon. So this 70 years is history. இந்த 70 வருஷம் சீக்கிரமாய் முடிய போகிறது. ஆகினால இந்த 70 வருஷத்தை நீங்கள் கவனிக்கும் போது இது சரித்திரம். Gabriel will come and then he will tell Daniel another prophecy. This time it will be 77. காபிரியல் வந்து தானியேல் இடத்தில் சொல்வார், இதை நீங்கள் பார்க்கும்போது 77 என்று சொல்லி. This part is prophecy now. இப்பொழுது இதை நீங்கள் கவனிக்கும் போது இது தீர்க்க தரிசனம். So as the 70 years prophecy is coming to an end, is going to become history now, another prophecy comes, 77. This is going to be a new prophecy. 70 வருஷம் முடிவடை போகிறது. இது சரித்திரமாய் மாற போகிறது. அடுத்து வர போகிறது 77. இது தீர்க்க தரிசனமாய் மாற போகிறது. Now 70 weeks, the word week really in the Hebrew simply means 7. So really it is 77. இங்கே 70 வாரம் என்று சொல்லி எபிரேய மொழி நீங்கள் பார்க்கும் பொழுது 7 என்று சொல்லி நீங்கள் கவனிக்கலாம். ஆகினாலே இது 77 குறிக்கிறது. 77s has been cut out, has been determined for you and your people. That means, and for your city, that means for the Jews and for Jerusalem. உங்களுக்கும் உங்கள் நகரத்துக்கும் இந்த 70 பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. So this prophecy focuses more on the Jews and Jerusalem. இந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கும்போது யூதர் மேலும் எருசலேம் மீதும் மிகவும் கவனம் செலுத்தப்பட்டதா இருக்கிறது. Okay, so 77s means 490. 77 என்று சொல்லும்போது 490. 490 what? 490 என்ன? Now any commentary or anyone who studied this will tell you you can't take it as days or weeks or months because 490 will not mean anything. அதாவது இதை குறித்ததான பண்டிதர்கள் அல்லது வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 70 இதை நாட்களாக வருஷமாக இதெல்லாம் மாற்ற முடியாது என்று சொல்லுவார்கள். So almost all will tell it is years. ஆகினாலே இது வந்து வருஷம் என்று சொல்லி தான் இவர்கள் சொல்லுவார்கள். They will give you examples like Numbers 14:34, Ezekiel chapter 4 verses 4 to 6 as a reason to say it must be years. இது வருஷங்களாக தான் இருக்கக்கூடும் அல்லது வருஷங்களாக தான் இருக்கும் என்று சொல்லி காரணம், அதாவது என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வைத்தும் எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடங்கி 6வது வசனத்தையும் வைத்து உங்களுக்கு சொல்லுவார்கள். As for me,
Daniel is reading Jeremiah and is reading about 70 years. And here comes Gabriel and he says 77. How would Daniel would have understood that? It would be 70 years time 7. அதாவது தானியேல் இப்பொழுது எளிமை புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார் 70 வருஷத்தை குறித்து. இங்கே காபிரியேல் தூதன் வந்து சொல்லுகிறார் 77 என்று சொல்லி. இதை தானியேல் எப்படி புரிந்து கொண்டிருப்பார் என்று சொன்னால் 70 வருஷங்கள் 7ஆக அவர்கள் பெருக்க வேண்டும் என்று சொல்லி. Okay, so keep in mind 70 weeks literally means 77s, which is 490 years. 70 வாரங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது 77 இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் 490 வருஷத்தை குறிக்கிறது. Now I want you to listen carefully to this. When we study prophecy, not just this particular prophecy or any prophecy, we must understand what is called prophetic compression. அதாவது இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து நீங்கள் படிக்க வேண்டும் அல்லது வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த தீர்க்க தரிசனுடைய அடக்கம் அல்லது சுருக்கத்தை நீங்கள் சரியாக பார்க்க வேண்டும். Now what is prophetic compression? Events that will take place at different times are put together, and if you read it for the first time you will think that it all happens immediately or at the same time. தீர்க்க தரிசனத்தின் அடக்கம் என்று சொல்லி இது சொல்லும்போது என்ன பொருள் என்று சொன்னால், அதாவது ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு காலகட்டத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை சுருக்கி ஒன்றாக காமிப்பது. சில ஆட்கள் நினைப்பார்கள் இது ஒரு காலத்தில் இப்பொழுது நடந்த காரியம் என்று சொல்லி. The common illustration is like the prophet is seeing mountain peaks, but he does not know there are gaps between the mountains because he only sees the peaks. இதனுடைய விளக்கம் எப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால், தீர்க்கதரிசியானவர் மலையினுடைய உச்சத்தை மாற்றம் அவர் கவனிக்கிறார், ஆனால் மலைக்கு மலை இடைவெளி இருக்கிறது என்று சொல்லி அதை கவனிக்காமல் போகிறார் என்று சொல்லி சொல்லுவார். In other words, there are gaps in the timeline. அதாவது என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், இந்த காலகட்டத்துக்கு இடைக்காலங்கள் இருக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். So understand, certain prophecies they will run continuously without any gaps, but certain prophecies have gaps in between. The time runs but not continuously. புரிந்து கொள்ள வேண்டும், சில தீர்க்க தரிசனங்களை பார்க்கும் பொழுது ஒரே காலகட்டத்தில் அது நடந்து விடும். சில தீர்க்க தரிசனங்களை பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தை பின் ஒரு காலமாய் அது நடந்தேறும். A lot of prophecies in the Old Testament are like that. Different events that will take place at different times are lumped together. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும்போது அநேக தீர்க்க தரிசனங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு சம்பவங்கள் அங்கங்கே நடக்கிற சம்பவங்களை ஒன்றாக குறித்து அல்லது குவித்து வைத்திருக்கிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். Now one key that really helps us is the coming of the Lord Jesus. ஒரு திரவம் நமக்கு உதவி செய்கிற ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமே. Because Christ has come, the first coming, we are able to look into the prophecies and say, okay, this one is about the first coming, so the other prophecies will take place later. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்தபடினாலே நாம் இதை கவனித்து இதெல்லாம் முதலாம் வருகையில் வந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்லி நம்மால் உரைக்க முடியும். இதெல்லாம் அடுத்ததாக வரப்போகிற காரியங்கள் என்று சொல்லி நம்மால் தெளிவாய் சொல்ல முடியும். Secondly, we have the epistles where everything is stated directly and simply and plainly. So this will help us to some degree to interpret the prophecies in the Old Testament. இரண்டாவது காரியங்களை பார்க்கும்போது சில நிருபங்களை பார்க்கும்போது நமக்கு மிகவும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த காரியங்கள் இப்பொழுது இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி நம்மால புரிந்து கொள்ள முடியும். Let me give you an example. ஒரு உதாரணத்தை கொடுக்கிறோம். In Luke chapter 4, Jesus will go to Nazareth and he will go into the synagogue. இங்கே லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நசரேத்திடம் வந்து அடைந்து ஜெப வீட்டுக்குள் போகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். So Luke chapter 4 verses 16 to 21, let's read that. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் வரை கவனிக்க கேட்போம். And he came to Nazareth where he had been brought up, and as was his custom he went to the synagogue on the Sabbath day and he stood up to read. And the scroll of the prophet Isaiah was given to him. He unrolled the scroll and found the place where it was written, "The Spirit of the Lord is upon me, because he has anointed me to proclaim good news to the poor. He has sent me to proclaim liberty to the captives and recovery of sight to the blind, to set at liberty those who are oppressed, to proclaim the year of the Lord's favor." And he rolled up the scroll and gave it back to the attendant and sat down. And the eyes of all in the synagogue were fixed on him. And he began to say to them, "Today this scripture has been fulfilled in your hearing." தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, "கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்,
தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். Now Jesus read from the book of Isaiah, and which particular passage did he take? இயேசு கிறிஸ்து ஐசியா புஸ்தகத்திலிருந்து அவர் வாசிக்கிறார். எந்த பகுதியானது எடுக்கப்பட்டிருக்கிறது? The passage that he selected was from Isaiah chapter 61 verses 1 and 2. அவர் தேர்ந்து கொண்ட இப்படியாக வசனம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம் தொடங்கி 2 வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறது. Now let's read Isaiah 61 verse 1 and 2. இப்பொழுது இந்த அதிகாரத்தை நாம் வாசிப்போம். The Spirit of the Lord God is upon me, and we keep reading, to proclaim the year of the Lord's favor. This is where Jesus stopped. ஏசாயா அதிகாரம் 61. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இங்கேதான் இயேசு நிறுத்துகிறார். He will stop at the Lord's favor. கர்த்தருடைய அனுக்கிரகம் என்று அவர் சொல்லி நிறுத்துவார். And then he will say, today this prophecy is fulfilled in your hearing. பின்பு இயேசு சொல்வார், உங்கள் செவிமடுக்கும் மத்தியிலே இந்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நிறைவேறினது என்று சொல்லி. If you notice the next part, and the day of vengeance of our God, Jesus did not read that. இந்த அடுத்த பக்கத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய நியாயம் தீர்க்கும் நாள் என்று சொல்லி இதை இயேசு படிக்க மாட்டார். Because Jesus in his first coming did not come to bring the wrath of God or to bring the day of vengeance. That will take place at the second coming. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலே தேவனுடைய உக்கிரத்தை அவர் கொண்டு வரவில்லை, அது இரண்டாம் வருகையில் நடைபெறும். So what the Messiah will do at his first coming and what the Messiah is going to do at his second coming is lumped together. மேசியா வந்து செய்ய போகிற காரியம் முதலாம் வருகையிலும் இரண்டாம் வருகையிலும் என்ன செய்வார் என்று சொல்லி ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். So the year of favor, that is the first coming, and then the day of vengeance, that is the second coming. அனுக்கிரகத்தின் வருஷத்தை நீங்கள் கவனிக்கும் போது அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகை. பின்பு நியாயம் தீர்க்கும் நாள் என்று சொல்லும்போது இரண்டாம் வருகையை குறிக்கிறது. But both are lumped together. This is what we call prophetic compression. ஆனாலும் இந்த ரெண்டு காரியத்தை பார்க்கும்போது ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் தீர்க்க தரிசன சுருக்கம் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். So time is running, but it's not continuous. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறதான், ஆனாலும் இது தொடர்ச்சியாக கடந்து போகவில்லை. So keep this in mind when you study prophecy in the Old Testament, and especially as we are going to be looking at the 70 weeks prophecy. Keep this in mind, because what we are going to be looking at is prophetic compression. பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது இப்படியாக சரியாக நீங்கள் கவனித்து வாசிக்க வேண்டும். விசேஷமாக இந்த 70 வாரங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசனத்தின் சுருக்கம் இருக்கிறது அல்லது அடக்கம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நன்றாக அறிந்துதான் இதை வாசிக்க வேண்டும். Now within this period of 490 years, what are the things that must be accomplished or fulfilled? இந்த 490 ஆண்டு காலகட்டத்தில் என்னென்ன காரியங்கள் சரிப்படுத்த வேண்டும் அல்லது இதெல்லாம் நடத்தி முடிக்க வேண்டும்? Gabriel will mention 6 things. காபிரியேல் வந்து 6 காரியங்களை சொல்லுவார். To end rebellion, end sins, atone for wickedness, bring in everlasting righteousness, seal off, fulfill vision and prophecy, anoint the most holy. மீறுதல்களை அது நிறைவேற்றவும், பாவங்களை முடிவு கட்டவும், அக்கிரமத்தை நிவர்த்தி செய்யவும், நித்திய நீதியை நிலைநாட்டவும், முத்திரை தரிசனம் தீர்க்க தரிசனம் நிறைவேறவும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணவும் இது நடக்க வேண்டும் என்று சொல்லுவார். Now I'm quoting from the NIV, so your translation may word it slightly differently, but these are the 6 things that must be fulfilled within this
period of 490 years. இந்த 490 ஆண்டு காலகட்டத்தில் இந்த 6 காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கவனிக்கலாம். Now I simplified this. இதை சுருக்கமாக நாம் கொண்டு வந்திருக்கிறோம். So the 70 weeks prophecy, and remember the word week means 7, so 490 years, 6 things are to be accomplished. 70 வார தீர்க்க தரிசனம் அதாவது 490 வருஷங்கள், இது 6 காரியங்கள் செய்து முடிக்கப்பட வேண்டும். To abolish rebellion, abolish sin, atone wickedness, announce everlasting righteousness, accomplish vision and prophecy, anoint the most holy. மீறுதல்களை தவிர்க்கவும், பாவத்தை தொலைக்கவும், நிவர்த்தி செய்யவும், நித்திய நீதியை அறிக்கை செய்யவும், தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றவும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணவும். Now these 6 elements are what will be done, but the question is who will do it. இந்த 6 காரியங்களை நீங்கள் கவனிக்கும் போது என்ன செய்யப்படும் என்று சொல்லி நீங்கள் கவனிக்கலாம். ஆனாலும் இதை யார் செய்வார்? Now certainly number 2, 3 and 4, abolish sin, atone for wickedness, announce everlasting righteousness, can only be done by Jesus Christ. இங்க 2, 3, 4 காரியங்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரமே செய்ய முடியும். Now the Messiah will do the first 3 things. மேசியா முதல் 3 காரியங்களை செய்து முடித்து விடுவார். Number 5, he will bring prophecy to a completion. 5வது காரியத்தை பார்க்கும்போது தீர்க்க தரிசனத்தை ஒரு முடிவுக்கு அல்லது நிறைவேற்ற கொண்டு வருவார். And number 4, he will bring everlasting righteousness to the whole world. 4வது காரியத்தை பார்க்கும்போது உலகம் முழுவதற்கும் நித்திய நீதியை அவர் கொண்டு வருவார். So these are the things that will be done by Jesus Christ. இந்த காரியமெல்லாம் இயேசு கிறிஸ்து தாமே அதை செய்வார். Now it says number 6, to anoint the most holy. இந்த 6வது காரியத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுவது. Now depending on your translation, some translation will say the most holy place, or the most holy one, or just most holy. நீங்கள் எப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பை வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி பொருளாகும். ஏனென்று சொன்னால் சில இடத்தில் பார்க்கும்போது மகா பரிசுத்தம் உள்ளவரை என்று சொல்லப்பட்டிருக்கிறோம், சில இடத்தில் பார்க்கும்போது மகா பரிசுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கும், சில இடத்தில் பார்க்கும்போது மகா பரிசுத்தம் உள்ள இடம் அல்லது ஸ்தலம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். Now if you only use one translation, that can influence the way you interpret that passage. ஒரே மொழியாக்கத்தை வைத்து நீங்கள் இந்த கவனிப்பீர்கள் என்று சொன்னால் இதை நீங்கள் எப்படி அதை கொண்டு வரப்போகிறீர்கள் என்று சொல்லி ஒரு தாக்குதல் உண்டாகும். That's why any Bible teacher will tell you to use more than one translation, because a certain translation will be clearer or bring out certain words. We need to compare different translation because we're not reading in the original language. ஆகினால தான் சில வேத பண்டிதர்கள் அல்லது போதகர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் சில வேதங்களை வைத்து சில மொழி பயிர்ப்புள்ள வேதங்களை வைத்து நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம இயற்கையா இருக்கல அல்லது நிஜமான மொழியில் நாம் வாசிக்கவில்லை. See, the Hebrew only says most holy or holy of holies. எபிரேயர்ல சொல்லும் பொழுது இது பரிசுத்தம் அல்லது மகா பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். So translators will add, some will say most holy place, some will say most holy one, some will just leave it as it is, most holy. மொழிபெயர்ப்பாளர்களை பார்க்கும்போது சில ஆட்களை பார்க்கும்போது அவர் மகா பரிசுத்தம் என்று சொல்லி விட்டு விடுவார்கள், சில ஆட்களை பார்க்கும்போது மகா பரிசுத்த இடம் என்று சொல்லி சொல்லுவார்கள், அல்லது சில பேர் பார்க்கும்போது மகா பரிசுத்தவர் என்று சொல்லி நபரை குறித்து சொல்லுவார்கள். Now if it is the most holy place, then that would mean the temple will be rebuilt. அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் இதோட பொருள் என்னவென்று சொன்னால் ஆலயமானது மீண்டுமாய் கட்டப்பட வேண்டும். Because at the time of Daniel, the temple was already destroyed. ஏனென்று சொன்னால் தானியேல் காலகட்டத்தில் பார்க்கும்போது அந்த ஆலயமானது முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. If it is the most holy one, then it would refer to the Messiah, to Jesus Christ. மகா பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நிச்சயமா இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். Like the Tamil translation says the most holy one, it's referring to a person. நம்ம தமிழில் பார்க்கும் பொழுது மகா பரிசுத்தம் உள்ளவரை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, இது நபரை குறிக்கிறது. But I want you to understand the Hebrew simply says most holy or holy of holies. அதாவது எபிரேய மொழியில் நீங்க பார்க்கும்போது மகா பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. Now we cannot simply guess and think, well, I think it's the place, I think it's a person. No, we need to really think through this carefully. அதாவது நாம் யோசித்து இது நான் நபர் என்று நினைக்கிறேன் அல்லது இடம் என்று நினைக்கிறேன் சொல்லிட்டு நாம் சொல்ல முடியாது. இது சரியாக நாம் யோசித்து நிர்ணயம் செய்ய வேண்டும். So I went through the whole of the Old Testament to see what is referred to as most holy. பழைய ஏற்பாட்டு முழுதும் நான் கவனித்து பார்த்திருக்கிறேன். இந்த மகா பரிசுத்தம் என்று சொல்லும்போது எதை சொல்லப்படுகிறது என்று சொல்லி நான் பார்த்திருக்கிறேன். Now the inner sanctuary was referred to as most holy. Kodesh means holy, holy or holy of holies.
உள் பிரகாரத்தை பார்க்கும் பொழுது கோடேஷ் கோடேஷ் அல்லது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறோம். Mahaparishutta Sthalam, the most holy, is referred to the inner sanctuary. மகா பரிசுத்த ஸ்தலம் எதை குறிக்கிறது என்று சொன்னா அந்த உட்ஸ்தலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Exodus 26 verses 33 and 34. We won't read them, but that's for your reference. யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் 33 34 நீங்கள் சென்று வாசித்து பார்க்கலாம். The altar of the burnt offering, or some translations say brazen altar, was referred to as most holy. அக்கினி பலிபீடம் அல்லது வெங்கல பலிபீடம் என்று சொல்லும்போது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறோம். Exodus 29 verse 37. யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 37வது வசனம். Now all the furniture in the tabernacle were also referred to as most holy. ஆலயத்தில் காணப்பட்ட எல்லா பொருட்களை பார்க்கும் பொழுது மகா பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். Exodus 30 verse 29. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 29வது வசனம். The spices that were used for the anointing oil were also referred to as most holy. அபிஷேகம் தைலம் செய்யப்படுவதற்கு பாய்க்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் மகா பரிசுத்தம் என்று சொல்லி அழைக்கப்படும். Exodus 30 verse 36. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 36வது வசனம். The offerings were also referred to as most holy. Leviticus chapter 2 verse 3. அங்க காணிக்கைகளை பார்க்கும்போது லேவியராகமம் 2:3 நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னா அதுவும் மகா பரிசுத்தம் என்று சொல்லி அழைக்கப்படும். Things that were devoted to God were also referred to as most holy. Leviticus 27:28. தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட பொருட்களை பார்க்கும் பொழுது மகா பரிசுத்தம் என்று சொல்லி அழைக்கப்படும். இது லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கலாம். So we discover things and place were referred to as most holy, but no one in the Old Testament was referred to as most holy. ஆகினாலே நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது பொருட்களையும் இடத்தையும் பார்க்கும்போது மகா பரிசுத்தம் என்று சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எந்த நபரையும் இங்கே குறிக்கப்படவில்லை என்று சொல்லி நீங்கள் கவனிப்பீர்கள். So based on this, I think it will be the most holy place. It's not referring to a person. இது வைத்து அடிப்படையாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு நபரை இது குறிக்கவில்லை, ஆனாலும் ஒரு இடத்தை தான் இது குறிக்கிறது. Now the 6 elements I have divided into 2. இந்த 6 காரியங்களை பார்க்கும்போது இரண்டாக நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். First 3, abolish rebellion, abolish sin and atone for wickedness, that is to end sin. The remaining 3, announce everlasting righteousness, accomplish vision and prophecy, anoint the most holy place, that is to establish righteousness. இங்கே இந்த 6 காரியங்களை 2 பகுதியாக நாம் பிரித்திருக்கிறோம். இப்படியாக முதல் காரியத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது மீறுதலை தவிர்க்கவும் பாவத்தை தொலைக்கவும் நிவர்த்தி செய்யப்படும். இது பார்க்கும் பொழுது பாவத்தை முற்றிலுமாய் நிறுத்தம் செய்ய அல்லது அழிக்க என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். பின்பு இரண்டாவது பகுதியை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் இப்படியாக நித்திய நீதியை அறிக்கை செய்யவும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றவும் மகாபரிசுத்தத்தை அபிஷேகம் பண்ணும் என்று பார்க்கும் பொழுது இது நித்திய நீதியை நிலைநாட்ட என்று சொல்லி நீங்கள் கவனிக்கலாம். Okay. Now another thing that we need to consider is it the issuing of a decree or is it the word that's being released? அடுத்த காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்னவென்று சொன்னால் இது ஒரு ஆணை இடுகிறதா அல்லது ஒரு வார்த்தை இங்கே கொடுக்கப்படுகிறதா? Again, depending on the translation that you use. நீங்கள் பயன்படுத்துகிற மொழியாக்கத்தை பொறுத்து தான் இருக்கிறது. For example, the NIV will say from the time the word goes out. The New Living Translation will say from the time the command is given. The New American Standard Bible says from the issuing of a decree. இந்த 3 மொழிவாக்கம் உள்ள இந்த வேதத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் சொன்ன ஆங்கில வேதத்தில் இங்கே வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறோம், பின்பு கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறோம், பின்பு ஆணை என்று சொல்லப்பட்டிருக்கும். Now some may think doesn't matter. சில ஆட்கள் நினைப்பார்கள் இது ஒரு பொருளும் அல்லையே என்று சொல்லி. It matters because if your translation says decree, then the word decree has got a limited meaning. அதாவது இது முக்கியமான காரியம் தான். ஏனென்று சொன்னால் உங்களுடைய மொழிபார்ப்பு இது ஆணை என்று சொல்லப்பட்டிருக்கும் என்று சொன்னால் ஆணைக்குள் சில காரியங்கள் தான் அடங்கி இருக்கிறது. See, the moment we look at it and we say decree, then our mind will say, okay, what are the decrees, and we'll start looking for a decree. அதாவது ஆணை என்று சொல்லப்பட்ட உடனே நம்முடைய சிந்தனையானது இந்த ஆணை என்றால் என்ன என்று சொல்லி உடனே இதை குறித்து நாம் தேட ஆரம்பிப்போம். Basically there are 4 decrees. இங்கே பார்க்கும்போது 4 ஆணைகள் உள்ளது என்று சொல்லி நீங்கள் கவனிக்கலாம். Ezra chapter 1, எஸ்ரா 1ஆம் அதிகாரம், Ezra chapter 6, எஸ்ரா 6ஆம் அதிகாரம், Ezra chapter 7, எஸ்ரா 7ஆம் அதிகாரம், Nehemiah chapter 2. நெகேமியா 2ஆம் அதிகாரம். So what happens is we will look for a decree, and then Bible teachers and scholars will then discuss and debate which of these decrees should be the starting point. அதாவது இந்த ஆணைகள் என்னென்னு சொல்லி இப்படியாக வேத ஆரண்யர்கள் தேடி கண்டுபிடித்து இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது என்று சொல்லி ஆரம்பிப்பார்கள். So if
a decree is what we are looking for, we are limited in what we look for. ஆகினாலே ஆணை என்று சொல்லி இந்த காரியத்தை தான் நாம் தேடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் நமக்கு கொஞ்ச காரியம் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now these are the 4 decrees. The first one is a decree by King Cyrus in Ezra chapter 1. We won't be reading the verses, but it's there for your reference. இதுதான் 4 ஆணைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் கோரேசினுடைய ஆணை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. This decree was to rebuild the temple. இந்த ஆணை எதுக்கு என்று சொன்னால் மீண்டுமாய் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு. In fact, it is Cyrus who will decree that the people can return back to Jerusalem. நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த கோரேஸ் தான் இப்படியாக இஸ்ரவேல் ஆட்கள் மீண்டுமாய் ஆலயத்துக்கு செல்லலாம் என்று சொல்லி அவர் ஆணை கொடுப்பார். Okay, the second decree is by Darius in Ezra chapter 6. This decree was to confirm that Cyrus has indeed issued a decree that the Jews can build their temple. இந்த இரண்டாவது ஆணையை பார்க்கும்போது தரியு ராஜா கொடுப்பார். எஸ்ரா 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். எதற்கு என்று சொன்னால் இப்படியாக கோரேஸ் ராஜா அவர் ஆணை எடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த இரண்டாம் ஆணையை கொடுக்கிறதை கவனிக்கலாம். What will happen is when the people return, slowly they will start building the temple, but there will be opposition to their work. And in fact, they will tell King Darius, look at the Jews, they are doing something that they are not allowed to do. அதாவது என்ன நடக்கும் என்று சொன்னால் இந்த யூதர்கள் மீண்டும் திரும்பி வந்து ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கும் பொழுது சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும். தரியு ராஜாவின் இடத்தில் சொல்லுவார்கள், இங்கே கவனியுங்கள், இந்த யூதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள். So Darius will check and he will find out, yes, Cyrus has indeed issued a decree, and so this will be a confirmation of the decree of Cyrus. தரியு ராஜா சொல்வார், ஆமாம், கோரேஸ் ராஜா இதுக்கு முன்பாகவே அவர்களுக்கு ஆணையை கொடுத்திருக்கிறார், இதெல்லாம் அவர்கள் செய்ய முடியும் என்று சொல்லி என்று. So if you're looking for a decree to start calculating the 490 years, the decree of Darius will not be the one. அதாவது இந்த 490 ஆண்டுகளை நீங்கள் கணக்கு பண்ண வேண்டும் என்று சொன்னால் இந்த தரியு ராஜாவின் ஆணை இது இருக்காது. Because it is just confirming the decree of Cyrus. ஏனென்று சொன்னால் அவர் கோரேசினுடைய ஆணையை இங்க உறுதிப்படுத்துகிற மாத்திரம் நீங்கள் கவனிக்க முடியும். The third decree is the first decree of King Artaxerxes, which we read in Ezra chapter 7. மூன்றாவது ஆணையை பார்க்கும்போது அர்த்தசஷ்டா ராஜாவினுடைய ஆணையாய் காணப்படுகிறது. Now this is the first decree because he will give 2. இதுதான் முதல் ஆணை. ஏனென்று சொன்னால் அவர் 2 ஆணையை கொடுப்பார். The first decree we can read in Ezra chapter 7. இந்த முதல் ஆணையை இப்படியாக எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். This decree is to allow the Jews who want to return with Ezra, which we can read in verse 13, with provisions of gold and silver, and use it to buy bulls, rams and lambs to offer at the altar of the temple. இதனுடைய ஆணை எதற்கென்று சொன்னால் இப்படியாக யாரெல்லாம் யூதர்கள் எஸ்ராவோடு திரும்பி போகிறார்களோ இந்த ஆணையை பயன்படுத்தி இவர்களுக்கென்று சொல்லி பொன்னும் வெள்ளியும் இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் காளையையும் ஆட்டுக்கடாவையும் அல்லது ஆட்டுக்குட்டிகளையும் பானபலி செலுத்தும்படியாக அவர்கள் வாங்கும்படியாக கொடுக்கலாம். Now under the decree of Cyrus, about 50,000 will return under the leadership of Zerubbabel. கோரேசின் கீழே நீங்கள் பார்க்கும்போது ஏறக்குறைய 50,000 ஆட்கள் திரும்பி வருவார்கள் ஜெருபாபேலின் கீழ். Under the decree of Artaxerxes, Ezra and about 1800 will return to Jerusalem. ஆர்த்தசஷ்டா ராஜாவினுடைய ஆணையின் கீழ் நீங்கள் பார்க்கும் பொழுது எஸ்ரா மற்றும் ஏறக்குறைய 1800 ஆட்கள் மீண்டும் திரும்பி வருகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். Then we have the second decree of Artaxerxes. This is Nehemiah chapter 2. பின்பு அர்த்தசஷ்டரோட 2ஆம் ஆணையை நீங்கள் கவனிக்கலாம். நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் இதை நீங்கள் பார்க்க முடியும். Now Nehemiah will hear news about Jerusalem, that the wall of Jerusalem was broken down, gates were burned and the city is in ruins. நெகேமியா இப்படியாக காரியத்தை கேட்பார். அதாவது எருசலேமின் அலங்கம் உடைக்கப்பட்டிருக்கிறது, வாசல்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது, பின்பு அதனுடைய பட்டினம் இப்படியாக வீணாய் போய் கிடக்கிறது என்று சொல்லி. If you remember the account when Nehemiah was a cupbearer, when he was before the king, his face was down and the king will ask him, why are you so sad? இந்த சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொன்னால் நெகேமியாவை பார்க்கும்போது ராஜாக்கு முன்பாக பானபாத்திரக்காரராய் இருப்பார். ராஜா அவரை பார்க்கும் பொழுது அவருடைய முகம் வாட்டமாய் இருக்கும். ஏன் என்று சொல்லி ராஜா கேட்பார். And Nehemiah will tell him what's the condition of Jerusalem, and the king will give a decree, he will give a letter so that Nehemiah can return and rebuild the city. பின்பு அவர் ராஜாவினிடத்தில் சொல்லுவார் எருசலேமுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி. பின்பு ராஜா அவருக்கு இடம் கொடுத்து நீங்கள் மீண்டுமா உங்கள் நகரத்துக்கு சென்று உங்கள் காரியங்களை செய்யலாம் என்று சொல்லி அனுப்பி விடுவார். If you read Nehemiah chapter 2 verses 5, 17, 18 and 20,
you will find Nehemiah rebuilding. நீங்கள் இப்படியாக நெகேமியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் 17ஆம் வசனம் 18வது வசனம் 20வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நெகேமியா இங்கே கட்டுகிறதை நீங்கள் கவனிக்கலாம். And we will find that the gates, the wall and the city, they are rebuilt. நீங்கள் கவனிக்கும் பொழுது அதனுடைய வாசல், அதனுடைய அலங்கம், அதனுடைய நகரம் மீண்டுமாய் கட்டப்படுகிறதை கவனிப்பீர்கள். If you compare to all the 4 decrees, this will be a good one to start calculating the 490 years. இந்த 4 ஆணைகளும் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ஆணையிலிருந்து எடுத்து 490 வருஷத்தை கணக்கு பண்ணுவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறந்ததாய் இருக்கும். That is, if the word is a decree. இந்த வார்த்தையானது ஆணையாக இருந்தால் இதுதான். But the word in the Hebrew is the word dabar, and dabar simply means word. ஆனாலும் எபிரேயர் மொழியில் நீங்க பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை டபார் என்று சொல்லப்படுகிறது. டபார் என்று சொன்னால் வார்த்தை. This word dabar word has been translated. In some translation will use the word, some say command, some say decree, but the word simply means word. இந்த டபார் என்கிற வார்த்தையை தான் மொழியாக்கம் செய்யும் பொழுது இப்படியாக அது வார்த்தை என்று சொல்லியிருக்கிறார்கள், ஆணை என்று சொல்லியிருக்கிறார்கள், அல்லது கட்டளை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை நாம் கவனிக்கும் போது இது வார்த்தையாக தான் இருக்கிறது. Now, who gives the word? Is it man or is it God? இந்த வார்த்தையை யார் கொடுத்திருக்க முடியும்? தேவனா அல்லது மனுஷனா? You see, if you're reading a translation that uses the word decree, then we are limited in what we understand, and we look for decrees, and there are only 4 decrees mentioned. உங்களுடைய மொழியாக்கத்தில் நீங்கள் இப்படியாக ஆணை என்று சொல்லி படித்திருப்பீர்கள் என்று சொன்னால் நாம் இப்படியாக ஒரு வட்டத்துக்குள் மாத்திரம் வைக்கப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் ஆணை என்கிற வார்த்தை மாத்திரம் தேடி இதை நாம் கண்டுபிடித்து விடுவோம். So when we look that the word used is word, then it goes beyond the 4 decrees. It could also refer to something else. அதாவது வார்த்தை என்று சொல்லி இந்த காரியத்தின் கீழ் நீங்கள் அடிப்படையாக வைத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த 4 ஆணையை காட்டிலும் இன்னும் மற்ற வேறு காரியங்களை இன்னும் பெரிதாக நம்மால் பார்க்க முடியும். Now in verse 22, Gabriel will tell Daniel, I've come to give you understanding. 22ஆம் வசனத்தில் நீங்கள் கவனிக்கும் பொழுது காபிரியேல் சொல்லுவார், உனக்கு புரிந்துணர்வு கொடுக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்று. So Daniel should be able to understand at least to some degree of this prophecy. இந்த தீர்க்கதரிசனுடைய ஒரு கட்டம் அளவாதுக்கு டேனியலுக்கு புரிந்திருக்கும். How will Daniel know which word to look for to start calculating? அதாவது இதனுடைய எண்ணிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த வார்த்தையிலிருந்து நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி தானியேலுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? None of the 4 decrees that we have looked at earlier, none of them were existing when Daniel received this prophecy. தானியேலுக்கு இந்த தீர்க்கதரிசனம் ஏற்படும் பொழுது அதில் வரும் பொழுது இந்த 4 காரியங்கள் 4 தீர்க்கதரிசனங்கள் காணப்படவில்லை என்று சொல்லி நீங்கள் கவனிக்கலாம். Now most writings, if you see, or even teaching, usually use one of these decrees to start calculating the 490 years. நிறைய போதகர்கள் அல்லது நிறைய போதிக்கிறவர்களை கவனிக்கும் பொழுது இந்த ஆணையை இப்படியாக 499 வருஷங்கள் என்று சொல்லி கணக்கெடுக்க ஆரம்பிப்பார்கள். But if Daniel is supposed to understand this vision, he will not use any of these decrees because none of them were existing when he received this 70 weeks prophecy. தானியேல் கணக்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படியாக இந்த 70 வாரம் வந்த தீர்க்க தரிசனங்களை பார்க்கும் பொழுது இந்த 4 ஆணையங்களும் இதுக்கு பொருத்தம் இல்லாததாய் காணப்படும். I think Daniel would know whose word it is, and he will also know when the word was given. தானியேல் நிச்சயமா அறிந்திருப்பார் இது யாருடைய வார்த்தை, எப்பொழுது இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் நன்றாக அறிந்திருப்பார். Remember what he was reading? He was reading the book of Jeremiah. அவர் எந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னால் எரேமியா புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். In Jeremiah he discovered that God has limited, or God has prophesied that the captivity will be for 70 years. எரேமியா புத்தகத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த சிறைவாசத்தை 70 வருஷத்துக்கு மாத்திரமே வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் படித்திருக்கிறார். And Gabriel comes and talks about the 77s. இங்கே காபிரியேல் 70 ஏழை குறித்து பேசுகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். Daniel would have discovered who gave the word and when it was given, right in the book of Jeremiah itself. எரேமியா புத்தகத்தில் வாசிக்கும்போதே தானியேல் நன்றாக அறிந்திருப்பார் யார் இந்த வார்த்தை கொடுத்திருப்பார், எப்பொழுது இது கொடுத்திருப்பார் என்று சொல்லி. Now let's turn to Jeremiah 32 verses 6 to 15. எரேமியா 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போமாக. Now this prophecy is interesting because God spoke to Jeremiah at a time when the Babylonians were attacking. இந்த பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நமக்கு உற்சாகம் தரும். ஏனென்று சொன்னால் பாபிலோனியர்கள் தாக்குகிற நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காரியத்தை கொடுக்கிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். Starting from verse 6,
Jeremiah said, the word of Yahweh came to me. Hanamel, son of Shalom, your uncle is going to come to you and say, buy my field at Anathoth, because as nearest relative it is your right and duty to buy it. Then just as Yahweh had said, my cousin Hanamel came to me in the courtyard of the guard and said, buy my field at Anathoth in the territory of Benjamin, since it is your right to redeem it and possess it, buy it for yourself. I knew that this was the word of Yahweh, so I bought the field. Now let's go down to verse 15. For this is what Yahweh Almighty, the God of Israel, says, houses, fields, and vineyards will again be bought in this land. அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமெயேல் உன்னிடத்தில் வந்து, ஆனதோத்திலிருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக்கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்ததென்று சொல்வான் என்று உரைத்தார். அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமெயேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற்சாலையின் முற்றத்தில் என்னிடத்திற்கு வந்து, பென்யமீன் நாட்டு ஆனதோத்தூரிலுள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும், சுதந்திர பாத்தியம் உமக்குண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமெயேலின் கையில் நான் ஆனதோத்திலிருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலை கிரயமாகிய 17 சேக்கலடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்துக் கொடுத்தேன். நான் பத்திரத்தில் கையெழுத்தையும் முத்திரையையும் போட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை தராசிலே நிறுத்துக் கொடுத்த பின்பு, நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரயப்பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்து என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமெயேலுடைய கண்களுக்கு முன்பாகவும் கிரயப்பத்திரத்தில் கையெழுத்து போட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும் காவற் சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும் அதை மாசையாவின் குமாரனாகிய நேரியாவின் மகனான பாரூக்கினிடத்தில் கொடுத்து, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக பாரூக்கை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரயப்பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமுமாகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சத் தோட்டங்களும் கொல்லப்படுமென்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். God is telling Jeremiah to buy that plot of land. ஆண்டவர் எரேமியா பார்த்து அந்த நிலத்தை நீ வாங்கு என்று சொல்லி சொல்லுகிறார். But then the Babylonians are going to come and they're going to take everything away. இங்கே பார்க்கும்போது பாபிலோனியர் வந்து எல்லாவற்றையும் அல்லது எல்லோரையும் பிடித்து போக போகிறார்கள். Now if the Babylonians are going to come and take all my properties, why should I buy a land? பாபிலோனியர்கள் வந்து இப்படியாக என்னுடைய சொத்தை எல்லாம் அபகரிப்பார்கள் என்று சொன்னால் நான் ஏன் நிலத்தை வாங்க வேண்டும்? That is God telling Jeremiah that everything will be restored. ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார் எல்லா காரியமும் மீண்டுமாய் சீர்படுத்தப்படும் என்று சொல்லி. So God gives the word and he says restoration will take place. ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்து அவர் சொல்லுகிறார் மீண்டுமாய் சீர்பொருத்தல் அல்லது சீர்திருத்தல் நடைபெறும் என்று சொல்லி. If you remember the account where Jesus will curse the fig tree, இயேசு கிறிஸ்து இப்படியாக இந்த அத்திமரத்தை சபிக்கிறதே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? The moment he gave the word, it was done. வார்த்தை கொடுத்த உடனே அது நடந்தேறினது நீங்க பார்க்கலாம். But it was only a little while later that the disciples saw the fig tree with it. அதாவது இந்த அத்திமரமானது பட்டு போனதை சீடர்கள் ஒரு காலகட்டம் பின்புதான் அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். So they saw the effects, they saw the fig tree with it, but the command was given earlier. அதனுடைய தாக்கம் அல்லது இந்த அத்திமரம் பட்டு போனதை வந்து பார்க்கிறார்கள். ஆனாலும் அதனுடைய கட்டளையோ இதுக்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டது. The command to restore was given by God himself.
ஆண்டவரே மீண்டுமாய் நான் சீர்படுத்துவேன் என்று சொல்லி இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். We will see the effects later, but the command was already given. The word was already given by God. இதனுடைய தாக்கம் பின்னாக தான் நாம் பார்ப்போம். ஆனாலும் இதனுடைய கட்டளை ஆண்டவர் முன்பாகவே விதித்திருக்கிறார். Isaiah 55 verse 11, when we read, God's word that comes out of his mouth will not return to him empty, but will accomplish everything for which he sent his word. ஏசாயா 55 அதிகாரத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். இப்படியாக கர்த்தருடைய நாவிலிருந்து புறப்படுகிற எந்த வார்த்தையும் ஒன்றும் கிரியை செய்யாமல் தன்னிடத்தில் திரும்பாது, நிச்சயமாக கிரியை செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்து தான் பின்பு தேவனிடத்தில் வரும். Therefore, the command, if you like, the word is given not by a man but by God. And these three kings, Cyrus, Darius and Artaxerxes, knowingly or unknowingly, will carry out part of that command. ஆகினாலே இந்த கட்டளை பார்க்கும்போது நிச்சயமா மனுஷனால் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல, தேவன் தாமே இந்த கட்டளை விதித்திருக்கிறார். இந்த 3 ராஜாக்கள் இட்டிருக்கிற ஆணையை பார்க்கும்போது அவர்கள் அறிந்தும் அறியாமலும் இப்படியாக இந்த காரியங்களை செயல்படுத்தும்படியாகவே அது சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். Ezra 6:14 is an excellent verse to describe this. எஸ்ரா 6 அதிகாரம் 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது நமக்கு காண்பிக்க ஒரு சரியான ஒரு வசனமாய் இருக்கும். So the elders of the Jews built, and they prospered through the prophesying of Haggai the prophet and Zechariah the son of Iddo, and they built and finished it according to the commandment of God of Israel and according to the command of Cyrus, Darius and Artaxerxes, king of Persia. I'm reading from the King James Version. அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்கதரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியையும் கோரேஸ் தரியு பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளைப்படியையும் அதை கட்டி முடித்தார்கள். We see here that the word was given by God, and the other 3 kings, they carry out their part of their role, knowingly or unknowingly, the command of God. இங்கே பார்க்கும்போது இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அல்லது கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அறிந்தும் சரி அறியாமலும் சரி இந்த 3 ராஜாக்களை பார்க்கும்போது அவர்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். Let me also read to you 2 Chronicles 36 verse 22. வாசிப்போம். 2 நாளாகமம் 36 அதிகாரம் 22வது வசனம். In the first year of Cyrus king of Persia, in order to fulfill the word of Yahweh spoken by Jeremiah, Yahweh moved the heart of Cyrus king of Persia to make a proclamation throughout his realm and to put it in writing. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கொரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கொரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். So we see that the word is given by God, it is his command, and the kings do their part in fulfilling the command from God. வார்த்தையானது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராஜாக்களை பார்க்கும்போது இந்த காரியத்தை செயல்படுத்தும்படியாகவே அவர்கள் செய்திருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். So our starting point to calculate the 490 years is not a decree by any man, it is the word of God. இந்த 490 வருஷத்தை நீங்கள் கணக்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு மனுஷனால் விதிக்கப்பட்ட ஆணையிலிருந்து நீங்கள் கணக்கெடுக்க முடியாது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையிலிருந்து நீங்கள் கணக்கெடுக்க வேண்டும். Now there's another thing that we need to think about. இன்னும் ஒரு சில காரியத்தை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். The 490 years, have they been fulfilled, or are there certain parts still in the future? அதாவது இந்த 490 வருஷங்கள் நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா அல்லது எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு காரியம்? Now again there are different views. வெவ்வேறு பார்வைகள் இதை குறித்து இருக்கிறது. Some believe that it has been fulfilled. That means the 490 years, they are continuous. சில ஆட்கள் சொல்லுவார்கள் இது முடிந்து விட்டது அல்லது நடந்தேறி விட்டது, இந்த காரியத்தை பார்க்கும்போது தொடர்ச்சியாக நடக்கிறது என்று சொல்லி சொல்லுவார்கள். Some believe there are some parts that are still in the future yet to be fulfilled, and therefore they see there's a gap. சில ஆட்கள் சொல்லுவார்கள் சில காரியங்களை பார்க்கும்போது எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய ஒரு காரியம் ஆகினாலே இது இடைவெளி இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவார்கள். So we would say that here time is continuous, here we would say time is running.
இங்கே நாம் பார்க்கும்போது நேரம் தொடர்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுவோம், இங்கே பார்க்கும்போது நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லுவோம். Running time means the time given runs, but it is not continuous. அதாவது நம்ம என்ன, அதாவது நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது தொடர்ச்சியான நடக்கிற ஒரு காரியம் அல்ல, ஆனால் நேரம் கடந்து போய் கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவார்கள். Now there are many views, but I'm going to look at the three main views. நிறைய பார்வைகள் இதை குறித்து இருக்கிறது. முக்கியமான 3 பார்வைகளை வைத்து இதை நாம் கவனிக்க போகிறோம். Now some believe the 70 weeks or the 490 years, they are continuous and they have already been fulfilled. சில ஆட்கள் இந்த 70 வாரத்தை சொல்லும் பொழுது 490 வருஷம் இது தொடர்ச்சியான ஒரு காரியம், இது நிறைவடைந்து விட்டது என்று சொல்லி சொல்லுவார்கள். We can call that the preterist view. Preterist means past. அதாவது preterist view, இது கடந்த ஒரு பார்வை என்று சொல்லி நாம் சொல்லலாம். Now there are others who think there is still certain part that is yet to be fulfilled, it's in the future. சில ஆட்கள் சொல்லுவார்கள் இன்னும் சில பகுதிகள் நிறைவேற வேண்டிய எதிர்காலம் இருக்கிறது, ஆகையால் இது எதிர்காலத்தில் தான் நடக்கும் என்று சொல்லி சொல்லுவார்கள். Some believe 69 weeks, which is 483 years, have already been fulfilled. சில ஆட்கள் இப்படியாக நம்புகிறார்கள், அதாவது 69 வாரம் 483 வருஷங்கள் இது நடந்து விட்டது என்று சொல்லி. The last 7 years or 1 week, they believe it's in the future. கடைசி 7 வருஷம் அல்லது ஒரு வாரத்தை பார்க்கும்போது எதிர்காலத்தில் என்று சொல்லி சொல்லுவார்கள். Now when we read verse 27, chapter 9 verse 27, we read about he will confirm a covenant for a week or for 7 years. 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 7 வருஷம் அல்லது ஒரு வாரத்துக்கு இவன் ஒரு ஒப்பந்தம் செய்வான் என்று சொல்லி. Now those who believe that that is referring to the Antichrist, they believe that the 7 years balance. அதாவது இது அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது என்று சொல்லி நம்புகிறவர்கள் இந்த இஞ்சி இருக்கிறது 7 வருஷம் என்று சொல்லி சொல்லுவார்கள். Some believe that is not referring to the Antichrist, it's referring to Christ. It is Christ who confirms a covenant. அதாவது சில ஆட்கள் சொல்லுவார்கள் இது அந்தி கிறிஸ்துவை குறித்து அல்ல, ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்ன இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை செய்வார், இதை உறுதிப்படுத்துகிறார் என்று சொல்லி சொல்லுவார்கள். So according to them 69.5 weeks has been fulfilled. அவர்களுக்கு பார்க்கும்போது 69.5 வாரங்கள் இது முடிந்தேறி விட்டது என்று சொல்லி சொல்லுவார்கள். Remember 1 week means 7 years, so half a week would be 3.5 years. ஒரு வாரம் என்று சொல்லும்போது 7 வருஷங்கள், அரை வாரம் என்று சொல்லும்போது 3.5 வருஷத்தை குறிக்கிறது என்று. Therefore you add 3.5 years to 483, you will get 486.5 years. இங்க 483 வருஷத்தில் 3.5 வருஷம் நீங்கள் கூட்டுவீர்கள் என்று சொன்ன 486.5 வருஷம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். So according to this view, there is a balance of 3.5 years. இந்த பார்வையில நாம் பார்க்கும்போது இன்னும் எஞ்சி 3.5 வருஷங்கள் இருக்கிறது. So the first view sees no gaps, the other two views do see a gap. முதல் காரியத்தை பார்க்கும் பொழுது அவங்களுடைய பார்வையில் பார்க்கும்போது எந்த ஒரு இடைக்காலமும் இல்லை, மற்ற 2 ஒரு பார்வைகள் நீங்கள் பார்க்கும்போது இடைக்காலம் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவார்கள். Now if you're a student of prophecy, you would be aware of these 3 main views. நீங்கள் தீர்க்க தரிசனத்தினுடைய மாணவனாக இருந்தால் இதனுடைய இந்த 3 காரியங்கள் 3 பார்வை இருக்கிறது என்று சொல்லி நன்றாக அறிந்திருப்பீர்கள். Now I've been studying this and trying to work out the years as a young Christian. வாலிப அல்லது இளைஞ கிறிஸ்துவனாக இருந்ததிலிருந்தே பார்க்கும்போது இந்த வருஷத்தை நான் கணக்கெடுத்து கொண்டே தான் இருக்கிறேன். It was very difficult. One reason was because of the translation. கொஞ்சம் கடினமாக இருந்தது, ஏனென்று சொன்னால் இதனுடைய மொழிவாக்கம் இதனுடைய பிரச்சனையாக இருந்தது. The other thing is there are certain issues that I did not think through. அடுத்த காரியம் என்னவென்று சொன்னால் ஒரு சில காரியங்களை நான் இதை குறித்து யோசித்தது கிடையாது. Now I have read about 150 books and articles just about this prophecy. இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து மாத்திரமே 150 புத்தகங்கள் மற்றது அதாவது இது குறித்து சம்பந்தமான காரியங்களை நான் படித்திருக்கிறேன். Mostly articles that I've read. அநேக ஆர்டிகல்ஸ் நான் வாசித்திருக்கிறேன். And I've seen different views and each are giving a certain view and I can see why they say that. இதை குறித்து தான் ஒவ்வொரு பார்வைகள் இருக்கிறது. சில ஆட்கள் இப்படி சொல்லுகிறார்கள், இதை ஏன் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நான் கவனித்திருக்கிறேன். Many of it seems to be just a repetition of what they have heard. நிறைய ஆட்களை பார்க்கும்போது அவர்கள் எதை கேள்விப்பட்டார்களோ செவிமடுத்தார்களோ அதையே மீண்டுமா இவர்கள் சொல்லுகிறதை கவனித்திருக்கிறேன். The ones that I found helpful were the ones that I know they were making a fresh study. அதாவது எனக்கு உதவியாக இருந்த அல்லது காரியங்களுக்கு எனக்கு உதவியாக இருந்த பார்க்கும் பொழுது இதை புதிதாக எடுத்து இதை ஆராய்ச்சி செயல்களுடைய ஆராய்ச்சி தான் அது. Now I'm thankful for a few writers who thought through and saw certain issues and I think they are correct in the observation.
அதாவது ஒரு சில ஆட்களை பார்க்கும்போது இதை கவனித்து இதை எழுதியிருக்கிறார்கள். இவருடைய கவனிப்பு சரியா இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Even a recent commentary that was checking touched on certain things that I think many who taught on this have not thought about it. சமீபத்தில் ஒரு கமெண்ட்ரியை நான் வாசித்திருந்தேன். இப்படியாக சில ஆட்கள் இது குறித்து யோசித்திருக்காத காரியத்தை கூட அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். For a start, is it a decree or is it a word? If it's the word of God, when does it start? அதாவது இதனுடைய ஆரம்பம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இது ஆணையா அல்லது வார்த்தையா? இது தேவனுடைய வார்த்தையா இருக்கும் என்று சொன்னால் எப்பொழுது இது ஆரம்பிக்கும்? That was good observation. இது ஒரு நல்ல ஒரு கவனிப்பு. And the other one is this, if you remember the prophecy, it was 7 sevens and 62 sevens. நீங்கள் இது என்னுடைய தீர்க்க தரிசனத்தை நல்லாக கவனித்திருப்பீர்கள் என்று சொன்னால் 77 பின்பு 62 என்று சொல்லி கவனித்திருப்பீர்கள். Total 69, then you have another 7 balanced. இங்கே பார்க்கும்போது மொத்தமாக 69 காணப்படும். பின்பு 7 இன்னும் எஞ்சி இருக்கிறதை கவனிப்பீர்கள். If you look at this popular views, the first one, of course, there's no gaps at all. இந்த அதாவது புகழ்பெற்ற இந்த பார்வைகளை அல்லது கண்ணோட்டம் எடுக்கிறதை பார்க்கும்போது முதல் காரியத்தை பார்க்கும்போது இடைக்காலமே இல்லாத ஒரு காரியம். But the other two views, they will see the 69 weeks as continuous. ஆனாலும் மற்ற ரெண்டு பார்வைகளை பார்க்கும் பொழுது இந்த 69 வாரங்கள் தொடர்ச்சியாய் நடக்கிற ஒரு காரியம் என்று சொல்லி சொல்லுவார். In other words, 7 sevens and 62 sevens, they see that as continuous. இந்த 7 70களை பார்க்கும் பொழுது அல்லது 62 7களை பார்க்கும்போது இது தொடர்ச்சியான ஒரு காரியம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். Most of the articles and books I've read, that's the view they take. அநேக நான் வாசித்திருக்கிற புத்தகங்கள் ஆர்டிகல்ஸை பார்க்கும்போது இதை தான் எடுத்துக்கொள்வார்கள். But if the 69 weeks were to be continuous, why would Gabriel give it as 7 sevens and 62 sevens? 69 வாரங்கள் தொடர்ச்சியான ஒரு காரியமா இருக்கும் என்று சொன்னால் ஏன் காபிரியேல் 70 7 62 7 சொல்லி கொடுக்க வேண்டும்? These two views, they will say after the 7 years, they have to say something. But really, if Gabriel is breaking that into two, that must mean the 7 sevens is one period of time and the 62 sevens must be another period of time. காபிரியேல் இப்படியாக இதை பிரித்து கொடுப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த 77 என்று பார்க்கும்போதும் 62 7 இது வேறு வேறு காலத்தை குறிக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். Some, very few of them have observed that. ஒரு சில ஆட்கள் மாத்திரமே இதை நன்றாக கவனித்து எழுதியிருக்கிறார்கள். I'm thankful to these writers because this was like a key that enabled me to understand, and once I understood this and I agreed with them, the rest of it was easy to unpack. இந்த காரியத்தை எழுதினவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இது திரவம் போல் இருந்தது. இந்த காரியத்தை நான் புரிந்து கொண்டோனே இது எனக்கு எளிதாக இருந்தது. So there is a fourth view. ஆகையாலே நான்காவது பார்வை ஒன்று உண்டு. Most of you, if you have heard this or read this, you would have heard of the other three views, but there is a fourth view. அதாவது அநேக பேர் இதை குறித்து வாசித்திருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னால் 3 காரியத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, 3 பார்வைகளை குறித்து. இதை குறித்து தான் நான்காவது ஒரு பார்வை இருக்கிறது என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Okay, so these are the 4 views. இதுதான் அந்த 4 பார்வைகள். The first view, which is preterists all fulfilled, they will say 490 years they have run continuous, it is done, it's finished. முதல் பார்வை preterist view என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த 490 வருஷங்களும் தொடர்ச்சியாக நடந்தது, இது முடிந்தடைந்து விட்டது என்று சொல்லி. In other words, it's all history, it's no more prophecy. அதாவது என்ன சொல்கிறார்கள் சொன்னால் இது வந்து இனி தீர்க்க தரிசனம் அல்ல, இதெல்லாம் சரித்திரம் தான் என்று சொல்லி சொல்லுவார்கள். The second view will say no, 483 years, which is 69 weeks, have finished. There is a gap. The gap you're talking about between the first coming, and the second coming is a long gap. There's a balance of 70 years. A balance of 7 years. இந்த இரண்டாவது பார்வையை பார்க்கும்போது இப்பொழுது 483 ஆண்டுகள் முடிந்து விட்டது, அங்கே ஒரு இடைக்காலம் இருக்கிறது, ஆகினால எஞ்சி இன்னும் 7 வருஷம் இருக்குது என்று சொல்லி சொல்லுவார்கள். The second view says no, 486 and a half years have been fulfilled. There is a gap and a balance of 3.5 years. மூன்றாவது பார்வையை பார்க்கும்படியாக சொல்லுவார்கள் 486 வருஷங்கள் முடிந்து விட்டது, இடைக்காலம் ஒரு காலம் இருக்கிறது, ஆகினால எஞ்சி இருக்கிறது 3.5 வருஷம் என்று சொல்லி சொல்லுவார்கள். But the prophecy is 7 sevens and 62 sevens. ஆனாலும் இந்த தீர்க்க தரிசனம் என்னவென்று சொன்னால் 70 7 பின்பு 62 7. So the fourth view will say the 7 sevens, 49 years is one period of time. Then there's a gap. Then you have the 62 sevens, which is 434 years, the second period of time.
then there's a gap, then you have the final 7 years. So there are 3 periods and 2 gaps. இந்த நான்காவது பார்வையை பார்க்கும்போது முதலாவது 49 வருஷம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். பின்பு ஒரு இடைக்காலம் வந்தது. பின்பு 434 வருஷங்கள் இருக்கிறது. அதற்கு பின்பு ஒரு இடைக்காலம் வந்தது. அதற்கு பின்பு கடைசியாக எஞ்சி இன்னும் 7 வருஷம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். To me, the fourth view makes the most sense because I think it is taking into account the way the prophecy was given. எனக்கு பார்க்கும்போது இந்த நான்காவது பார்வை தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த காரியத்தை கவனிக்கும் பொழுது இதெல்லாம் சரியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now in our next lesson we will look at all the 3 different views and see what is their strength and weakness, and then we will look at the fourth view. அடுத்த பாடத்தில் வரும் பொழுது இந்த நம்ம இப்படியாக 3 காரியத்தை பார்க்க போகிறோம். இதனுடைய வலு என்ன, இதனுடைய பலவீனம் என்னவென்று சொல்லி, பின்பு இந்த நான்காவது பார்வை என்ன என்று சொல்லி இன்னும் தெளிவாக நாம் கவனிக்க போகிறோம். So in our next lesson we will find out when the word was given. அடுத்த பாடத்தில் வரும் பொழுது இப்படியாக இந்த வார்த்தை எப்பொழுது கொடுக்கப்பட்டது, and what do these 3 periods of time, what do they represent, when do they start, when do they end. இந்த 3 காலகட்டங்களை பார்க்கும் பொழுது இது என்னத்தை குறிக்கிறது, எப்பொழுது ஆரம்பிக்கும், எப்பொழுது முடிவாகும் என்று சொல்லி நாம் கவனிக்க போகிறோம். Now we have seen various issues. I would encourage you to listen to the study again. You may have to listen 2-3 times, but that will help you to have a good understanding. வேறு காரியங்களை நான் கவனித்து வந்திருக்கலாம். இந்த காரியத்தை மீண்டும் மீண்டுமாய் கேட்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அப்பொழுது உங்களுக்கு புரிந்துணர்வு வரை இன்னும் தெளிவாக்கமாய் இருக்கும். God bless you. See you in the next lesson. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த பாடத்தில் உங்களை நாங்கள் மீண்டும் கவனிக்கிறோம்.